Hello friends, this is Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல 30 days free spoken English class போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம எத்தனாவது கிளாஸ்ல வந்து நிக்கிறோம்? Day 19. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படினா past perfect continuous tense. இத நம்ம எந்த இடத்துல இந்த tense நம்ம எதற்காக பயன்படுத்த போறோம் அப்படினு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சாதான் நம்மளால இங்கிலீஷை பாத்தீங்கன்னா கரெக்ட்டா ஒவ்வொரு சென்டென்ஸையும் பேச முடியும். இந்த டென்ஸை பார்த்திங்கன்னா நம்ம எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னா கடந்த காலத்தில் நம்ம ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிருப்போம். அந்த செயலை அப்படியே தொடர்ச்சியாக கடந்த காலத்திலே நம்ம செய்து முடித்தோம் அப்படின்னா அப்போ தான் இந்த டென்ஸை நம்ம பயன்படுத்தணும். உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நான் ஒரு மாதமாக தேர்வுக்கு படித்து கொண்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் மந்தில் இருக்கிறோம். இதை நம்ம ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இங்கே கவனிங்க. ஏப்ரல் மந்தில் நான் படிக்கிற ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தேன். அப்படியே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மே மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிக்கிற ஒரு செயலை செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். பார்த்தீங்களா? பாஸ்டில் ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து அப்படியே தொடர்ச்சியாக அந்த செயலை செய்து கொண்டே வந்து பாஸ்ட்லே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த செயல் முடிந்து விடும். இந்த இடத்துல தான் நம்ம இந்த டென்ஸை நம்ம பயன்படுத்தணும். இங்கே கவனிங்களேன். நான் ஒரு மாதமாக தேர்வுக்கு படித்து கொண்டே இருந்தேன். ஏப்ரல் மந்த்லேருந்து மே மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கேப் இருக்குது, 30 days. இந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா நான் படிக்கிற ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த செயல் ப்ரெசண்ட்டில் கண்டினியூ ஆகுதா அப்படின்னா இல்லை, கடந்த காலத்தில் ஆரம்பித்து கடந்த காலத்துலேயும் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல தான் நம்ம இந்த டென்ஸை நம்ம பயன்படுத்தணுங்க. ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இங்கே வரேன். இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நான் ஏப்ரல் மாதத்திலிருந்து தேர்வுக்கு படித்து கொண்டே இருந்தேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? நல்லா கவனிங்க. ஏப்ரல் மாதத்துலேருந்து நீங்கள் படிக்கிற ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த செயல் இப்போ ப்ரெசண்ட்டில் செய்கிறீங்களா அப்படின்னா இல்லை, ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்படியே கண்டினியூ ஆகி ஏதோ ஒரு இடத்துல அது முடிஞ்சிருது. பாஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே மே 5ஆம் தேதி வரைக்கும் நினச்சிக்கோங்க. கடந்த காலத்தில் ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க, அது அப்படியே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கடந்த காலத்திலே முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துலையும் நம்ம இந்த டென்ஸை நம்ம பயன்படுத்தலாம். ஏன் உங்களுக்கு நான் இங்கே 2 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். அந்த கேள்விக்கான ஆன்சரை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த டென்ஸை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்கணும். நேற்று பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லாம் நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்தேன். இந்த வீடியோவிலும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சின்ஸ் அப்படின்னா தமிழில் இருந்து அப்படின்னு அர்த்தங்க. சின்ஸ் அப்படின்னா இருந்து. இங்கே கவனிங்க. 2010 நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். 2010 அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும்தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். 2010 அவ்வளோதான், வேறு எதுவுமே இங்கே நம்ம ஆட் பண்ணி பேசலை. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம சின்ஸ் பயன்படுத்தணும். பாருங்க, சின்ஸ் 2010, 2010 சின்ஸ் 2010. இப்போ அடுத்து பாருங்க, நேற்றிலிருந்து. நேற்றுலேருந்து நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, பேசுவோம் பார்த்தீங்களா, நேற்றுலேருந்து எப்படி பேசலாம்? சின்ஸ் yesterday. மே மாதத்திலிருந்து ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சின்ஸ் மே மந்த். ஓகே, இப்போ தான் நீங்கள் கவனமாக கவனிக்கணும். இங்கே பாருங்கள். நான் ஏப்ரல் மாதத்திலிருந்து தேர்வுக்கு படித்து கொண்டே இருந்தேன். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட், ஏப்ரல் மாதத்திலிருந்து. நமக்கு சப்ஜெக்ட் தெரியும், வெர்பு தெரியும், ஆனால்
இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அப்படிங்கிறத நம்ம எப்படி பேசணும்னு தெளிவாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அந்த சென்டென்ஸை நம்ம பேசிடலாம். எப்படி சொல்லலாம்? ஏப்ரல் மாதத்தில் இருந்து அப்படின்னா சின்ஸ் ஏப்ரல் மந்த். புரிஞ்சிருச்சாங்க? இதுவே ஜூன் மாதத்தில் இருந்தனா சின்ஸ் ஜூன் மந்த். புரிஞ்சிருச்சா? சின்ஸ் அப்படின்னா இருந்து. நம்ம ஒரு சென்டென்ஸை இந்த டென்ஸில் பேசுகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது டேயாக இருக்கலாம், மந்த்தாக இருக்கலாம், இயராக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். அங்கே நம்ம சின்ஸ் தான் பயன்படுத்தணும். சின்ஸ் 2010, சின்ஸ் yesterday, சின்ஸ் மே மந்த். இங்கே பாருங்கள், ஃபார் இதை எங்கே பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா கவனிங்க, 10 வருடமாக. நமக்கு பர்டிகுலராக அந்த டியூரேஷன் தெரியுது, அந்த பீரியட் ஆஃப் டைம் தெரியுது அப்படின்னா அங்கே தான் நம்ம ஃபார் பயன்படுத்தணும். பாருங்கள், 10 வருடமாக, ஃபார் 10 years. அடுத்து கவனிங்க, 5 நாட்களாக. நமக்கு அந்த பீரியட் ஆஃப் டைம் தெரியுது பார்த்தீங்களா, 5 நாட்கள். ஃபார் 5 days. 5 மாதங்களாக, 5 மாதம் அப்படிங்கிற அந்த பீரியட் ஆஃப் டைம் தெரிஞ்சிருச்சு. ஃபார் 5 months. ஃபார் 5 months. புரிஞ்சிருச்சாங்க? ஃபார் எங்கே பயன்படுத்துன்னு தெரிஞ்சிருச்சா? 10 வருடமாக, ஃபார் 10 years, 5 நாட்களாக, ஃபார் 5 days, 5 மாதங்களாக, ஃபார் 5 months. ஓகே, இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. நான் 1 மாதமாக தேர்வுக்கு படித்து கொண்டே இருந்தேன். இங்கே கவனிங்க, 1 மாதமாக. இங்கே நம்ம என்ன பயன்படுத்தணும்? ஃபார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு சின்ஸ்க்கும் ஃபார்க்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம நிறைய சென்டென்சஸை இங்கிலீஷில் நம்ம பேச போகிறோம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லேருந்து கமெண்ட்ஸில் வரிசையாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் ஒரே ஃபேமிலி ஆகிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 30 days முடிஞ்சதுக்கப்புறம் நான் நிறைய லைவ் உங்களுக்கு பண்ண போகிறேன். எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம டீடெயிலாக வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம ஒரு சென்டென்ஸை பேசணும் அப்படின்னா நமக்கு அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. இங்கே பார்க்குறீங்களா, இது தாங்க இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸ் இந்த கட்டமைப்பில் இருந்தால் தான் கரெக்டாக நம்மளால் இங்கிலீஷில் அந்த சென்டென்ஸை பேச முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், சப்ஜெக்ட் அப்படின்னா ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட். இந்த 7 தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 7 சப்ஜெக்டை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா சப்ஜெக்டை பேசின உடனே பார்த்திங்கன்னா ஹேட் பீன் அப்படிங்கிறத பேசிடணும். என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? ஐ ஹேட் பீன், we had been, you had been, they had been, he had been, she had been, it had been. புரிஞ்சிருச்சாங்க? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்போட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணால் போதும். வெர்புனா என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல்கள். விளையாடுறதுக்கு என்னங்க இங்கிலீஷில் வரும்? விளையாடுறது ஒரு செயல் தானே, ப்ளே அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ளே கூட ஒரு ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணுங்கள், பிளேயிங். இப்போ உங்களுக்கு இதோட ஸ்ட்ரக்சர் நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சாங்க. இப்போ நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நான் 2 வாரமாக படித்து கொண்டே இருந்தேன். நல்லா கவனிங்க, கடந்த காலத்தில் நான் 2 வாரம் தொடர்ச்சியாக படிக்கிற ஒரு செயலை செய்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு தான் இந்த டென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பேசலாமாங்க? ஃபர்ஸ்ட்டு இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால் ஒரு சென்டென்ஸை பேசவே ஆரம்பிக்க முடியும். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்னது? சூப்பருங்க, எல்லோரும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. நான் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசின உடனே என்ன பேசிடணும்?
சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஹேட் பீன். எல்லாரும் சேர்ந்து பேசலாமா? ஐ ஹேட் பீன். இப்போ இதுக்கப்புறம் என்ன பேசணும்? இந்த சென்டென்ஸில் என்ன வேர்ப் இருக்கோ அந்த வேர்போட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணி பேசணும். இந்த சென்டென்ஸில் என்ன வேர்ப் இருக்குது? படிக்கிறது. படிக்கிறதுக்கு என்ன? ஸ்டடி. ஸ்டடியோட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணுங்க. ஸ்டடியிங். சேர்ந்து பேசுங்க. ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங். நான் படித்து கொண்டே இருந்தேன். இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியலை. 2 வாரமாக எப்படி சொல்லலாம்? இங்கே கவனிங்க, பர்டிகுலர் அந்த டியூரேஷன் நமக்கு தெரியுது, அந்த பீரியட் நமக்கு தெரியுது பார்த்தீங்களா? 2 வாரம் அப்படின்னா 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷில் என்ன வேர்டை யூஸ் பண்ணணும்? 2 வாரம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் 2 வீக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அப்படியே இந்த 2 வீக்ஸை நம்ம பேசக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஃபார் 2 வீக்ஸ் இப்படி தான் பேசணும். ஏன் இங்கே நம்ம ஃபார் பயன்படுத்தியிருக்கோம்? 2 வாரம் அப்படிங்கிற அந்த பர்டிகுலரான டியூரேஷன் நமக்கு தெரியுதுனால ஃபார் பயன்படுத்தியிருக்கோம். புரிஞ்சிருச்சாங்க? ஈஸியாக புரியுதா? எல்லோரும் சேர்ந்து பேசலாமா? ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 வீக்ஸ். நான் 2 வாரமாக படித்து கொண்டே இருந்தேன். இப்போ இந்த சென்டென்ஸை நான் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக எழுதுகிறேன். நான் 2022 படித்து கொண்டே இருந்தேன். 2022 நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படியே தொடர்ச்சியாக 2023 வரைக்கும் நான் படித்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? இங்கே நம்ம முடிஞ்ச டைமை மென்ஷன் பண்ணலை. ஜஸ்ட் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். நான் 2022 படித்து கொண்டே இருந்தேன். பேசலாமா? ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங். நான் படித்து கொண்டே இருந்தேன். எப்போ இருந்து அப்படின்னா 2022 இந்த இடத்துல நம்ம ஃபார் பயன்படுத்தணுமா சின்ஸ் பயன்படுத்தணுமா? இங்கே நல்லா கவனிங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு 2022 சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டேங்க. சின்ஸ் வச்சு தான் பேசணும். பேசலாமா? ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் 2022. ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் 2022. நான் 2022 படித்து கொண்டே இருந்தேன். ஈஸியாக உங்களுக்கு புரியுதாங்க? இந்த டென்ஸோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? கடந்த காலத்தில் ஒரு செயலை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. தொடர்ச்சியாக அந்த செயலை கடந்த காலத்தில் செய்து முடிச்சிருப்பீங்க. அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த டென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா எல்லாருமே மறக்காமல் கமெண்ட்ஸில் ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் நீங்களாவே பின்னாடியே ஆன்சர் நீங்கள் டைப் பண்ணிட்டே வரீங்களா? இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் 4 நாட்களாக விளையாடி கொண்டே இருந்தான். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சப்ஜெக்ட்னா என்னது? அவன். அவன் அப்படின்னா ஹீ அப்படின்னு சொல்லுவோம். ஹீ சப்ஜெக்டை பேசியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசணும்? ஹேட் பீன். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஹேட் பீன் தான் பயன்படுத்தணும். பேசலாமா? ஹீ ஹேட் பீன். ஹீ ஹேட் பீன். இதுக்கப்புறம் என்ன பேசணும்? இங்கே என்ன வேர்ப் இருக்குது? விளையாடுறது. விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ளே. ப்ளேயோட ஒரு ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணுங்க. பிளேயிங். எல்லோரும் சேர்ந்து பேசலாமா? ஹீ ஹேட் பீன் பிளேயிங். அவன் விளையாடி கொண்டே இருந்தான். எத்தனை நாட்களாக? ஆன்சர் பண்ணுங்க. சூப்பருங்க, 4 நாட்களாக விளையாடி கொண்டே இருந்தானா. 4 நாட்களாகனா எப்படி சொல்லலாம்? 4 days. இப்போ இதை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தணும்? ஃபார். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த டியூரேஷன் தெரிஞ்சிருச்சு 4 நாள் அப்படின்ட்டு. அப்போனா நம்ம ஃபார் 4 days அப்படின்னு தான் பேசணும். எல்லாருமே சேர்ந்து பேசலாமா? ஹி ஹேட் பீன் பிளேயிங் ஃபார் 4 days. ஹி ஹேட் பீன் பிளேயிங் ஃபார் 4 days. அவன் 4 நாட்களாக விளையாடி கொண்டே இருந்தான். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. குழந்தை நேற்றிலிருந்து அழுது கொண்டே இருந்தது. நேற்று காலையில் அழ ஆரம்பிச்சிச்சு. நேற்று நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா அழுது கொண்டே இருந்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். என் டைமை நம்ம சொல்லலை. ஆனால் இங்கே நீங்கள் கவனிங்க, குழந்தை நேற்றிலிருந்து அழுது கொண்டே இருந்தது. கடந்த காலத்தில் அழ ஆரம்பித்து கடந்த காலத்தில் அழுது முடிச்சிருச்சு. இப்போ ப்ரெசண்ட்டில் அழுகுதா அப்படின்னா இல்லை. புரிஞ்சிருச்சாங்க? அந்த குழந்தை அழுகிற ஒரு செயலை நேற்று தொடர்ச்சியாக செஞ்சுருக்கு. ஆனால் இங்கே நம்ம எண்ட்
டைமை மென்ஷன் பண்ணலை. இதுவும் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் வரும். பேசுங்க. ஃபஸ்ட்டு இதில் சப்ஜெக்ட் என்னது? குழந்தை. குழந்தை எப்படி சொல்லலாம்? த பேபி. சப்ஜெக்டை பேசின உடனே ஹேட் பீன் அப்படிங்கிறத பேசிடணும். த பேபி ஹேட் பீன். த பேபி ஹேட் பீன். இதுக்கப்புறம் இங்கே என்ன வேர்ப் இருக்குது? அழுகிறது. அழுகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? க்ரை. க்ரையோட ஒரு ஐஎன்ஜி ஆட் பண்ணுங்க. க்ரையிங். த பேபி ஹேட் பீன் க்ரையிங். குழந்தை அழுது கொண்டே இருந்தது. எப்போ இருந்து அப்படின்னா நேற்றில் இருந்து. நல்லா கவனிங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, நேத்தில் இருந்து அப்படின்ட்டு. எப்படி சொல்லலாம்? ஃபார் எஸ்டர்டே வருமா, சின்ஸ் எஸ்டர்டே வருமா? சொல்லுங்க பார்க்க, ஆன்சர் பண்ணுங்க. சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டுங்க. சின்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே சேர்ந்து பேசலாமா? த பேபி ஹேட் பீன் க்ரையிங் சின்ஸ் எஸ்டர்டே. த பேபி ஹேட் பீன் க்ரையிங் சின்ஸ் எஸ்டர்டே. குழந்தை நேற்றிலிருந்து அழுது கொண்டே இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நாங்கள் 5 வருடமாக சென்னையில் வாழ்ந்து கொண்டே இருந்தோம். நாங்கள் 2015 வருஷத்துலேருந்து 2020 வருஷம் வரைக்கும் சென்னையில் வாழ்ந்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா 5 வருஷமா அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். பேசலாமா? சப்ஜெக்ட்னா என்ன? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கும். நாங்கள். நாங்கள் அப்படின்னா வி அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசின உடனே கண்ணை மூடிட்டு என்ன பேசணும்? ஹேட் பீன். ஏன்னா நம்ம கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக ஒரு செயலை செய்தோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுனால தான் ஹேட் பீன் அப்படிங்கிறத இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். பேசுங்க பார்க்கும். வி ஹேட் பீன். இதுக்கப்புறம் இங்கே என்ன வேர்ப் இருக்குது? வாழ்கிறது, வசிக்கிறது எல்லாமே ஒன்று தான். எப்படி சொல்லலாம்? லிவ். இந்த லிவ் அப்படிங்கிற வேர்பை நம்ம பேசும்போது இங்கே இருக்கிற இ அப்படிங்கிற லெட்டரை நம்ம எடுத்துட்டு ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். புரிஞ்சிருச்சாங்க? லிவிங். வி ஹேட் பீன் லிவிங். நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தோம். எங்கே? சென்னையில். நல்லா கவனிங்க. சென்னையில் அப்படின்னு சொல்லும் போது இன் சென்னை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இல் அப்படின்னா இன் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டுமல்ல, சென்னை அப்படிங்கிற பெரிய சிட்டியை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இன் சென்னை அப்படின்னு தான் சொல்லணும். வி ஹேட் பீன் லிவிங் இன் சென்னை. நாங்கள் சென்னையில் வாழ்ந்து கொண்டே இருந்தோம். இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியலை. எத்தனை வருஷமாக அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே என்ன ஆன்சர் இருக்குது? 5 வருடமாக. இங்கே நமக்கு 5 வருஷம் அப்படிங்கிற டியூரேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. 5 வருஷம் அப்படின்ட்டு. அப்போனா சின்ஸ் பயன்படுத்தணுமா, ஃபார் பயன்படுத்தணுமா? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிடுங்க. ஃபார் தான் பயன்படுத்தணும். பேசுங்க. We had been living in Chennai for 5 years. We had been living in Chennai for 5 years. நாங்கள் 5 வருடமாக சென்னையில் வாழ்ந்து கொண்டே இருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? அவர்கள் காலையிலிருந்து டிவி பார்த்து கொண்டே இருந்தார்கள். எப்படி பேசலாம்? இதுவுமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். பேசுங்க பார்க்கும். சப்ஜெக்ட்னா என்னது? அவர்கள். அவர்கள் அப்படின்னா தே அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசின உடனே என்ன பேசிடணும்? ஹேட் பீன். தே ஹேட் பீன். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? பார்க்குறது. பார்க்குறதுக்கு என்ன இங்கிலீஷில்? வாட்ச். வாட்சோட ஒரு ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணுங்க. வாட்சிங். எல்லாருமே சேர்ந்து பேசலாமா? தே ஹேட் பீன் வாட்சிங் டிவி. எப்போ இருந்து? காலையிலிருந்து. காலையிலிருந்து அப்படின்னா சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். எல்லோரும் சேர்ந்து பேசலாமா? தே ஹேட் பீன் வாட்சிங் டிவி சின்ஸ் மார்னிங். தே ஹேட் பீன் வாட்சிங் டிவி சின்ஸ் மார்னிங். அவர்கள் காலையிலிருந்து டிவி பார்த்து கொண்டே இருந்தார்கள். இப்போ இந்த சென்ஸ் இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக எழுதுகிறேன். அவர்கள் 5 மணி நேரமாக டிவி பார்த்து கொண்டே இருந்தார்கள். 5 மணி நேரமாக அப்படிங்கிறத நம்ம பாஸ்டில் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிங்க. அவர்கள் 5 மணி நேரமாக டிவி பார்த்து கொண்டே இருந்தார்கள். பாஸ்ட். பேசலாமா? They had been watching TV for 5 hours. They had been watching TV for 5 hours. அவர்கள் 5 மணி நேரமாக டிவி பார்த்து கொண்டே இருந்தார்கள்.
நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் 3 வருடமாக இங்கே வேலை பார்த்து கொண்டே இருந்தேன். நீங்கள் வெளியில் இப்போ வேறு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. ஆனால் ஏதோ ஒரு வேலையாக நீங்கள் பழைய கம்பெனிக்கு போகிறீங்க. அங்கே சொல்லியிருக்கீங்க நான் 3 வருஷமாக இங்கே வேலை பார்த்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பேசலாமா? இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம இந்த டென்ஸை நம்ம பயன்படுத்தி பேசணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டென்ஸ். நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய சென்டென்ஸை பேச ஆரம்பிச்சிடுவீங்க. பேசுங்க பார்க்கும். ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் ஹியர். நான் இங்கே வேலை பார்த்து கொண்டே இருந்தேன். எத்தனை வருடமாக? 3 வருடமாக. ஃபார் 3 இயர்ஸ். சேர்ந்து பேசுங்க. ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 3 இயர்ஸ். ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 3 இயர்ஸ். நான் 3 வருடமாக இங்கே வேலை பார்த்து கொண்டே இருந்தேன். இப்போ இந்த சென்டென்ஸை நான் இன்னுமே கொஞ்சம் மாத்திரம் பாருங்களேன். நான் 2015 இந்த கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டே இருந்தேன். இப்போ 2024. ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க கவனிங்க. 2015 நான் அந்த கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டே இருந்தேன். பாஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதை தான் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணி பேசுகிறீங்க. பேசுங்க பார்க்கும். ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் அப்படின்னா நான் வேலை செய்து கொண்டே இருந்தேன். எங்கே? இந்த கம்பெனியில். இந்த கம்பெனினா அப்படி பேசலாம். இன் திஸ் கம்பெனி. எப்போ இருந்து? 2015 இருந்தான். 2015 அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோங்க? அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். 2015 இருந்து எந்த டியூரேஷனும் இல்லை பார்த்தீங்களா? அப்போனா நம்ம சின்ஸ் வச்சு பேசணுமா ஃபார் வச்சு பேசணுமா? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. சின்ஸ் வச்சு தான் பேசணும். சின்ஸ் 2015. எல்லாரும் சேர்ந்து பேசலாமா? ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி சின்ஸ் 2015. ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி சின்ஸ் 2015. நான் 2015 இந்த கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டே இருந்தேன். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டென்ஸ் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் இருக்குது, ஹோம்ஒர்க்கு இருக்குது. ஃபஸ்ட் டைம் பாருங்கள், டெஸ்ட்டு பார்க்கலாம். நாங்கள் 5 நாட்களாக வேலை செய்து கொண்டே இருந்தோம். ஆன்சர் பண்ணலாமா? நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஃபஸ்ட்டு இதில் சப்ஜெக்ட்னா என்னது? நாங்கள். நாங்கள் அப்படின்னா we அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசின உடனே என்ன பேசணும்? had been. we had been. அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸில் என்ன வேர்ப் இருக்குன்னு பார்க்கணும். என்ன வேர்ப் இருக்குது? வேலை செய்து கொண்டே இருந்தோம். வேலை செய்கிறது தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். வேலை செய்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஒர்க். இதோட ஒரு ing மட்டும் ஆட் பண்ணணும். we had been working. பேசுங்க. we had been working. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். எத்தனை நாட்களாக அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே என்ன ஆன்சர் இருக்குது? 5 நாட்களாக. நமக்கு அந்த பீரியட் ஆஃப் டைம், அந்த டியூரேஷன் தெரியுது பார்த்தீங்களா? 5 நாள் அப்படின்ட்டு. எப்படி பேசலாம்? 5 days. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேர்டு ஆட் பண்ணோம்? ஃபாரா சின்ஸா? ஃபார். for 5 days. We had been working for 5 days. எல்லாரும் சேர்ந்து பேசுங்க. We had been working for 5 days. நாங்கள் 5 நாட்களாக வேலை செய்து கொண்டே இருந்தோம். ஈஸியாக இருக்குதா? இப்போ நாங்கள் 5 நாளாக படித்து கொண்டே இருந்தோம்னா எப்படி சொல்லலாம்? We had been studying for 5 days. நாங்கள் 5 மாதமாக விளையாடி கொண்டே இருந்தோம்னா எப்படி சொல்லலாம்? We had been playing for 5 months. ஈஸியாக இருக்குதா? இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் பார்த்து அவங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம். இங்கே நான் மட்டும் டீச் பண்ணல, நான் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரல. கமெண்ட்ஸ் பண்ணுற ஒவ்வொருத்தங்களுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறீங்க, மற்றவங்களுக்கு ஆன்சர் நீங்கள் பண்ணுறீங்க. பாருங்கள், அவர்கள் 2 நாட்களாக பேசிக்கொண்டே இருந்தார்கள். எல்லோரும் ஆன்சர் பண்ணுறீங்களா? வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.